குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஏஐக்கு மேலே. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுன்னா அவ்வளோதான், ஏஐ தூக்கி சாப்பிட்றோம். உண்மையில் மனிதர்களே தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்ததுனாக்கா அதுவே எல்லாத்தையும் மனிதர்கள் மாதிரி உருவகப்படுத்தி அதுவே வேலை முடிச்சிடும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது அதுக்கும் ஒரு மேனுவல் தேவைப்படும். சப்போஸ் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் காரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூகுள் கூட ஆட்டோமேட்டிக் கார் விட்டுட்டாங்க. யூஎஸ்லாம் ஆட்டோமேட்டிக் கார் போகுது. ஆனால் எந்த டெஸ்டினேஷன்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போகணும், எங்கே வரணும் அப்படிங்கிறத மேனுவலாக பண்ணுறதுக்கு ஒரு மனிதனுடைய இன்புட் அங்கே தேவைப்படுது. வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். மறுபடியும் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பூகம்பம் வெடிக்குது. ஏஐ வந்துட்டாங்க. ஏஐ வந்துட்டதுனால ஜாப் ரிட்ரென்ச்மெண்ட் நிறையாது. ஏஐயே எல்லா வேலையும் பண்ணிக்கும். ஆளுங்களை வந்து ரிட்ரென்ச் பண்ணி அனுப்பணும், லே ஆஃப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ள இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்துச்சு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஏஐக்கு மேலே. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்ததுன்னா அவ்வளோதான், ஏஐ தூக்கி சாப்பிட்றோம். உண்மையில் மனிதர்களே தேவையில்லை. ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்ததுனாக்கா அதுவே எல்லாத்தையும் மனிதர்கள் மாதிரி உருவகப்படுத்தி அதுவே வேலை முடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் புரளி பரப்பிக்கிட்டு நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. முதல்ல ஏஐ அப்படின்னா என்ன, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்னன்றதை டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஜனங்க புரிஞ்சுக்கணுங்க. ஏஐங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT, ஜெமினி இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் சர்ச் என்ஜின் பண்ணும்போது சர்ச் பண்ணி அது சொல்லும். இல்லை அதே மாதிரி அதர் உருவகப்படுத்தி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்கிறது தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நம்ம கொடுக்கின்ற இன்புட்டை வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், இப்படி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவத்தை வரைந்தோ இல்லை ப்ரோக்ராம் எழுதுறதுக்கோ சொல்ல வருகின்றது தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மல்டி ஃபங்க்ஷனல் ஹார்ட்வேர். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஐ என்பது ஒரு சாஃப்ட்வேர், மென்பொருள். குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது ஹார்ட்வேர். புரியுதுங்களா? அது வந்து ரிலேட்டட் வித் அன் ஹார்ட்வேர் காம்பனன்ட். ஏ இஸ் ஏ சாஃப்ட்வேர் காம்பனன்ட். அதாவது உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலத்தில் 1957 மெதுவாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி அந்த கால்குலேட்டரை தான் மாடிஃபை பண்ணி கம்ப்யூட்டராக போட்டு வந்துட்டு இருக்கு. 286, 386, AT, XT இந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் இருந்தது. 286 மெஷின், 386 மெஷின் அப்படின்னு வந்தோம். அதுக்கப்புறம் தான் பென்டியமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மெஷின்லாம் அதுக்கப்புறமா தான் வருது. இன்டெல் அதெல்லாம் உள்ளே வராங்க. தட்ஸ் ஏர்லி 90s. அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஈவன் 90s to 2000 பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேஞ்சில் 386 மெஷின் ஒன்று இருக்கும், 286 மெஷின். 286 ஃபஸ்ட்டு, AT, XT, 286, 386 இதெல்லாம் தான் அந்த மெஷினுடைய காம்பனன்ட். அந்த மெஷின் இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்து புக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் ஒரு ஃப்ளாப்பி டிரைவ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாப்பி டிரைவ்ங்கிறது என்னன்னாக்கா இப்போ இருக்கின்ற அந்த டிவிடி மாதிரி இருக்கின்ற ஒரு ஃப்ளாப்பி டிரைவில் இவ்வளோ பெருசு இருக்கும். அதாவது ஒரு சின்ன A4 சைஸில் 4ஆக கட் பண்ணோம்னா எவ்வளோ பெருசு வருமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளாப்பி டிரைவ். அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன செல்ஃபோன்லேயே ஜிபியில் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த ஃப்ளாப்பி டிரைவ்ங்கிறது 1.2 MB. இவ்வளோ பெரிய ஃப்ளாப்பி டிரைவ் இருக்கும். அது 1.2 MB தான் அதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி 1.45 கேசட் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. சின்ன ஃப்ளாப்பி டிரைவ் ஒன்று இருக்கும். இப்போ கூட வீடுங்களில் இருக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ இருக்க தலைமுறைக்கு அதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அது கேசட் மாதிரி இருக்கும். உள்ளே போட்டோன்னே அது விலகி அது உள்ளே போயிருப்போம். அது 1.44 MB, அதாவது ஜிபி கூட கிடையாது. அந்த எம்பியில் இருக்கின்ற டேட்டாவைத்தான் கம்ப்யூட்டர் உலகம் பெரிய குவாண்டமாக நினைத்து பண்ணி கொண்டிருந்த காலம் அது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு செல்ஃபோன்லேயே இந்த அளவு ஜிபி, இந்த அளவு டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணும்போது ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது எந்த அளவு அதுக்கான ஸ்டோரேஜ் பண்ண முடியும், எப்படி திங்க் பண்ணும் அப்படின்றத ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நீங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னா ஏஐ முழுங்கிடும் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு கருத்து. நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது அதுக்கும் ஒரு மேனுவல் தேவைப்படும். சப்போஸ் நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் காரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூகுள் கூட ஆட்டோமேட்டிக் கார் விட்டுட்டாங்க. யூஎஸ்லாம் ஆட்டோமேட்டிக் கார் போகுது. ஆனால் எந்த டெஸ்டினேஷன்லேருந்து எந்த டெஸ்டினேஷன் போகணும், எங்கே வரணும் அப்படிங்கிறத மேனுவலாக பண்ணுறதுக்கு ஒரு மனிதனுடைய இன்புட் அங்கே தேவைப்படுது. அந்த மெஷினுக்கான மனித இன்புட் அங்கே தேவைப்படும் போது
குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், அங்கேயும் ஒரு மனித இன்புட் தேவைப்படும். அதுவா திங்க் பண்ணி பண்ணிக்காது, அதுவா திங்க் பண்ணி பண்ற மாதிரி வைத்தாக்கா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வந்து உலகத்தையே அது அழித்து விடும். அதனால அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இதனால குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்பது ஹார்ட்வேர். அதுக்கு வந்து பெரிய பெரிய ப்ராசஸர் வைக்கணும், பயங்கரமா சூடாகும். நீங்க அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டர் சிப்பிலேயோ இல்லை ஒரு லேப்டாப்ல இருக்கிற ப்ராசஸரை எவ்வளவு சூடாகுது, இவ்வளோண்டு இருக்கிற ப்ராசஸர். ஆனால் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து பெரிய லெவலில் இருக்க ப்ராசஸர் பயங்கரமா சூடாகும். அதற்கு வாட்டர் ஃப்ளோ கொடுத்து தான் அதை கூல் பண்ணுவாங்க. அது அந்த நான் டெக்னிக்கலாக ரொம்ப போக விரும்பல. ஏர் அண்ட் வாட்டர் ஃப்ளோ கொடுத்து அதை கூல் பண்ணி வைப்பாங்க. அப்போதான் அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். அதற்கு இந்த ஏஐ என்பது குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு ஒரு வலு சேர்க்குமே கண்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்த உடனே ஏஐ வந்து அப்படியே போயிடும், வேற டெக்னாலஜி வந்துடும், அட்வான்ஸா ஆகலாம், அட்வான்ஸ் ஆகும். ஏஐ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து ஏஐ அப்படியே கம்ப்ளீட்டாக டெத் பண்ணிடாது. இதை மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் இது ஒரு டெக்னாலஜி, அது ஒரு டெக்னாலஜி, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. இருப்பினும் ஏஐயின் உதவியுடன் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கும் இயங்க முடியும். ஏஐ உதவி இல்லாமல் மனிதனுடைய இன்புட்லையும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒர்க் ஆகும். ஆனால் ஏஐ கூட சேரும்போது இன்னும் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம நினைப்பதை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால தான் அது இருக்கிறதுக்காண்டி. அதனால் இந்த ஒரு டெக்னாலஜி வந்ததுனால அந்த டெக்னாலஜி மறைந்து போயிடும் அப்படின்றது ஜனங்க பயப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம்.